வணக்கம். தி டீப் டைவுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் சவாலான விஷயத்த அலசப் போறோம். ம் ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 23வது ஆடியோ பதிவை எடுத்திருக்கோம். இதோட மைய கருத்து ஒரே ஒரு வார்த்தை தான்: சத் சங்கம். ஆமா. அதாவது ஒரு ஞானியோட சங்கத்தில் அவரோட இருப்பில் இருக்கிறது. ஆமா, சத்சங்கம்ங்கிற வார்த்தைய நாம அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா ஓஷோ இதை ஏதோ ஒரு சாதாரண ஆன்மீக பழக்கமா சொல்லல. இல்லவே இல்ல. அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, சத்சங்கத்தை விட முக்கியமானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்கிறாரு. வாவ். இது எப்படிப்பட்ட அனுபவம்னா, பிறவிக் குருடனுக்கு திடீர்னு பார்வை கிடைச்ச மாதிரி, ஆ ஊமைக்கு பேச்சு வந்த மாதிரி, ஏன் செத்துப்போன ஒருத்தர் திரும்ப உயிர் பெற்று வந்ததுக்கு சமமான ஒரு அனுபவம்ங்கிறார். அது ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள். அப்போ நம்மளோட இன்னைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த சத்சங்கம்னா என்ன? சரி, ஒரு ஞானியோட கூட இருக்கிறது மட்டும் போதுமா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஓஷோவோட பார்வையில இந்த அனுபவம் எப்படி ஒரு மனுஷனை தலைகீழா மாத்துதுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா. ஓஷோ சத்சங்கத்தை வர்ணிக்கிற விதமே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆமா. இருண்ட காட்டுல வழி தெரியாம தவிக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு கையில ஒரு தீப்பந்தம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் சத்சங்கம்ங்கிறாரு. ஆமா, இன்னொரு இடத்துல அடர்ந்த இருட்டுல திடீர்னு வெட்டிட்டு போற ஒரு மின்னலோட ஒப்பிடுறார். அந்த மின்னல் உதாரணம் அது ரொம்ப பிரபலம். கரெக்ட். அந்த மின்னல் உருவகம் ரொம்ப முக்கியமானது. அந்த மின்னல் ஒரு கணம் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு கண வெளிச்சத்துல பாதைய பார்த்த பிறகு நம்மால பழையபடி குருட்டுத்தனமா நடக்க முடியாதுங்கிறாரு. இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஏன்னா சத்சங்கம் பாதைய மட்டும் காட்டல, இலக்கையும் காட்டுது. அது மட்டும் இல்லாம அந்த இலக்கை அடைஞ்ச ஒருத்தர் எப்படி இருப்பாருங்கிற நேரடி ருசியையும் நமக்கு கொடுக்குது. இதனால சத்சங்கம் ஒரே நேரத்துல இரண்டு விதமான தீவிரமான உணர்ச்சிகளை நமக்குள்ள உருவாக்குது. ஒரு நிமிஷம், ஒரே அனுபவம் வலியையும் கொடுக்கும், ஆனந்தத்தையும் கொடுக்குமா? இது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா? ஆமா. ஒன்னு நடந்தா இன்னொன்னு நடக்க கூடாது தானே. நம்ம வீணடிச்ச வாழ்க்கைய நினைச்சு வர்ற வலி புரியுது, ஆனா அந்த ஆனந்தம் எப்படி வருது? அருமையான கேள்வி. இதுதான் சத்சங்கத்தோட ரகசியமே. முதல் உணர்ச்சி நீங்க சொல்ல மாதிரி தாங்க முடியாத வலி. பல ஜென்மங்களா பயணம் செஞ்சு இன்னும் ஒரு அங்குலம் கூட நகரலையே, அத்தனை சக்தியும் வீணடிச்சிட்டோமே, தப்பான வழியிலேயே ஓடி ஓடி களைச்சு போயிட்டோமேன்னு. ஆமா, நம்மளோட நிலைய பார்க்கும்போது ஒரு ஆழமான வேதனை வரும். இது கேட்கும் போதே மனசுக்கு பாரமா இருக்கு. நம்மள பல பேர் இந்த வலியை ஏதோ ஒரு கட்டத்துல உணர்ந்திருப்போம். சரி, இது வலி. இதுல ஆனந்தம் எங்கிருந்து வருது? ஆனந்தம் இங்கிருந்து தான் வருது. நம்மளோட பரிதாபமான நிலைய பார்த்து அழுக வரும்போது, அதே சமயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த ஞானிய பார்க்கறோம். சரி. அவரும் நம்மள மாதிரி ரத்தம் சதை எலும்பால ஆன ஒரு மனிதர் தான். ஆனா அவர் இலக்கை அடைஞ்சிட்டாரு. அவர் ஒரு பூரண மலரா மாறிட்டார். ஆமா. அப்போ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஆஹா, இது சாத்தியம்தான். என்னால முடியலனாலும் என்னை போன்ற ஒருவரால முடியுது அப்படின்னா எனக்கும் இது சாத்தியம்தான் என்ற உணர்வு ஒரு பேரானந்தத்தை கொடுக்குது. அப்போ அந்த வலியாகிற முட்களுக்கு நடுவுல தான் சத்சங்கம் ஒரு ரோஜா மலருதுன்னு சொல்றாரு. அதேதான். அப்போ இந்த சத்சங்கத்தோட பலனை எல்லாராலையும் ஒரே மாதிரி அடைய முடியுமா? இதுக்காகத்தான் புத்தர் ஒரு முக்கியமான சூத்திரத்தை சொல்றாருன்னு ஓஷோ குறிப்பிடுறாரு. ஆமா. ஒரு கரண்டிய பத்தியும் நாக்க பத்தியும் பேசுறாரு. அது என்ன? ஆமா, அதுதான் இந்த உரையின் மையப்புள்ளி. புத்தரோட சூத்திரம் இதுதான். ஒரு மூடன் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பண்டிதருடன், அதாவது ஞானியுடன் இருந்தாலும், சூப்ல இருக்கிற கரண்டிக்கு அதோட சுவை எப்படி தெரியாதோ அதே மாதிரி அவனால தர்மத்தை, உண்மையை உணர முடியாது. ஒரு நிமிஷம், இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஒருத்தர் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு ஞானியோட நிழல்லே வாழ்ந்தாலும் ஒண்ணுமே கத்துக்க முடியாதா? அதுதான் இதுல இருக்கிற சூட்சுமமே. இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி தெரியலையா? வெறும் கூட இருக்கிறது மட்டும் போதாதா? இங்க கூட இருப்பதுங்கிறது வெறும் உடல் அளவுல பக்கத்துல இருக்கிறது இல்ல. புத்தர் பயன்படுத்துற வார்த்தை மூடன், மூட. சரி. ஓஷோ இந்த வார்த்தைக்கு ஆழமான விளக்கம் கொடுக்கிறார். மூடன்கிறவன் அறிவில்லாதவன் இல்ல. பல சமயம் அவன் பெரிய அறிவாளியா கூட இருக்கலாம். அப்படியா? ஆனா அவன் தன்னைத்தானே மூடிக்கொண்டவன். அவனோட பெரிய பிரச்சனை எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப புத்திசாலின்னு அவன் நினைக்கிற அகங்காரம்தான். ஓ, அப்போ பிரச்சனை ஞானிக்கு இல்ல, அந்த சீடனோட மனநிலையில இருக்கு. கரெக்ட். அந்த அகங்காரம் தான் அவன் கழுத்துல கட்டப்பட்ட பெரிய பாறை மாதிரி. அது அவனை மேல எழும்பவே விடாது, கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அகங்காரம் எப்படி வெளிப்படும்னு ஓஷோ ஏதாவது உதாரணம் சொல்றாரா? ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். ஒரு இளம்பெண் அவர்கிட்ட வர்றா. அவள் தன்னை ஒரு புரட்சியாளர், ஒரு கிளர்ச்சியாளர்னு நினைச்சுக்கிறா.
ம் அவளோட குணம் என்னன்னா, நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நேர்மாறா செய்யறது. உட்கார்னு சொன்னா அவன் நிப்பா. இதை செய்யாதேன்னு சொன்னா அதைத்தான் முதல்ல செய்வா. இத அவ ஒரு தனித்துவம்னு நினைச்சுக்கிறா. ஆமா, புரட்சின்னு நினைச்சுக்கிறா. ஆனா ஓஷோ சொல்றார், இது புரட்சி இல்ல, இது ஒரு நோய். இது வெறும் கவனத்தை ஈர்க்கும் தந்திரம், ஆழமான அகங்காரத்தின் வெளிப்பாடுங்கிறார். ஆனா எல்லா எதிர்ப்பும் அகங்காரம் தானா? ஒரு சமூக அநீதியை எதிர்க்கிறதும் இதே கணக்குல வருமா? ஓஷோ இதை எப்படி வேறுபடுத்துறாரு? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓஷோ சொல்றார், இல்லை என்று சொல்வது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஆனா அந்த இல்லை எங்கிருந்து வருதுங்கிறது தான் விஷயம். சரி. அது வெறும் எதிர்ப்புக்காகவே சொல்ற இல்லையா, இல்ல ஒரு ஆழமான ஆம் தேடலோட பகுதியா வர்ற இல்லையான்னு பார்க்கணும். புரியுது. வெறும் மறுப்புக்காகவே எல்லாவற்றையும் மறுத்துக்கிட்டே இருந்தா அந்த இல்லைங்கிற நெருப்பே உங்களை சுட்டு பொசுக்கிடும். ஆனா உங்களோட தேடல்ல விவேகத்தோட ஒரு விஷயத்துக்கு இல்ல சொன்னா அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அப்போ அந்த பெண் செய்தது வெறும் எதிர்வினை, புரட்சி அல்ல. அதேதான். சரி. அப்போ மூடன் என்பவன் கரண்டுனா ஞானத்தை உடனே புரிஞ்சுக்கிற விவேகி யார்? அவனுக்கு புத்தர் என்ன உவமை சொல்றார்? அதுதான் அந்த ஒப்பீட்டோட இன்னொரு அழகான பகுதி. புத்தர் சொல்றார், ஒரு விவேகி ஒரே ஒரு கணம் ஒரு ஞானியுடன் இருந்தாலும். ஒரே ஒரு கணம். ஆமா, நாக்கு சூப்பின் சுவையை எப்படி உடனடியாக அறிந்து கொள்கிறதோ அப்படி அவன் தர்மத்தை அறிந்து கொள்கிறான். பாருங்க, ஒருத்தனுக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்காதது இன்னொருத்தனுக்கு ஒரே கணத்துல கிடைக்குது. கரண்டிக்கும் நாக்குக்கும் உள்ள இந்த வேறுபாடு தான் எல்லாத்தையும் விளக்குது. கரண்டி உயிரில்லாத பொருள், கடினமானது, உணர்திறன் இல்லாதது. ஆனா நாக்கு உயிருள்ளது, மென்மையானது, உணர்திறன் மிக்கது. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் மூடிய மனதுக்கும் திறந்த மனதுக்கும் உள்ள வித்தியாசம். கரண்டி சூப்ல வருஷக்கணக்கா இருக்கலாம், ஆனா அதால ஒரு துளி சுவையை கூட உணர முடியாது. ஆனா நாக்கு மேல பட்ட அடுத்த கணமே சுவை என்னன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் ஓஷோ சொல்றார், சத்சங்கத்தோட முதல் தகுதியை உணர்திறன்தான். சென்சிட்டிவிட்டி. அப்போ நீங்க எவ்ளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் உங்ககிட்ட உணர்திறன் இல்லைன்னா நீங்க ஒரு கரண்டி தான். கரண்டிதான், சந்தேகமே இல்ல. ஓஷோ இந்த ஒப்பீட்ட இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறாரு இல்லையா? கரண்டிங்கிறது நம்ம புத்தி, நம்ம அறிவு. ஆமா. ஹெட். நாக்குங்கிறது நம்ம இதயம், நம்ம உணர்வு. அதாவது ஹார்ட். கரெக்ட். அதனால ஒரு சத்குருவோட முன்னிலையில இருக்கும்போது தலைக்கு மயக்கமாவும் இதயத்திற்கு விழிப்பாகவும் இருக்கணும்னு சொல்றாரு. இது கேட்க ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா இதோட நடைமுறை அர்த்தம் என்ன? இதுதான் சத்சங்கத்தோட மைய அனுபவம். நம்ம புத்தி, அதாவது தலை, ஒரு பெரிய கணினி மாதிரி. சரி. அதுல கடந்த காலத்துல நாம சேகரிச்ச தகவல்கள், நம்பிக்கைகள், கருத்துகள் எல்லாம் பதிவாகி இருக்கு. ஒரு புது விஷயத்தை அது சந்திக்கும் போது உடனே தன்னோட பழைய டேட்டாவோட ஒப்பிட்டு பார்க்கும். ஆமா, அது அப்படித்தான் வேலை செய்யும். ஆனா அவர் ஞானியோட இருப்புங்கிறது முற்றிலும் புதியது. அதுக்கு நிகரான எந்த தகவலும் நம்ம புத்தியோட சேமிப்பு கிடங்கல இல்ல. அதனால புத்தி குழம்பி போயிடும். அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒருவித மயக்க நிலைக்கு போயிடும். ஆமா. அப்போ இது கிட்டத்தட்ட நம்மளோட மனசு ஒரு கண நேரத்துக்கு ஷட் டவுன் ஆகுற மாதிரி தானா? இது நல்லதா கெட்டதா? இது ரொம்ப நல்லது. ஏன்னா தலை அமைதியாகும் போதுதான் இதயம் பேச ஆரம்பிக்கும். ஓ. இதயம்ங்கிறது எதிர்காலத்துக்கான வாசல். அது புது அனுபவங்களுக்காக, அறியப்படாதவற்றுக்காக எப்போதும் திறந்தே இருக்கு. அது தர்க்கம் பார்க்காது, பகுப்பாய்வு செய்யாது. அது உணரும். இதனாலதான் சத்குருவின் இருப்ப புத்தியால் புரிஞ்சிக்க முடியாது, ஆனா இதயத்தால் உணர முடியும். அப்போ இது ஒரு அழகான பாடல அதோட இசை குறிப்புகளை வச்சு ஆராயறதுக்கும் கண்ணை மூடிட்டு அந்த இசைய முழுசா உணர்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. அருமையான உவமை அதுதான். தலை இசை குறிப்புகளை ஆராயும், இதயம் இசைய உணரும். சரியா சொன்னீங்க. அதனாலதான் ஓஷோ சொல்றார், சத்குரு கிட்ட வரும்போது தரைய மட்டும் கொண்டு வராதீங்க. வந்தா இன்னும் சில தகவல்களை மூட்டை கட்டிக்கிட்டு இன்னும் பெரிய பண்டிதனா, அதாவது இன்னும் கனமான பாறைய கழுத்துல கட்டிக்கிட்டு தான் திரும்பி போவீங்க. ஆனா உங்க இதயத்தை திறந்து வச்சு வந்தீங்கன்னா நீங்க ஒரு புதிய பிறவி எடுத்து திரும்பி போவீங்கங்கிறார். இதனாலதான் அறிவுக்காக வருபவர்களையும் அனுபவத்துக்காக இதயத்தை திறந்து வருபவர்களையும் ஒரே நேரத்துல திருப்திப்படுத்த முடியாதுன்னு உணர்ந்ததான் ஓஷோ சொல்றார். தன் இதயத்தையே பணையர் வைக்க துணியும் சீடர்களுக்காக மட்டுமே தன் முழு கவனமுங்கிறார். ஆமா. சரி, இப்போ மறுபடியும் அந்த கரண்டி மாதிரி இருக்கிற மூடனோட நிலைக்கு வருவோம். அப்படிப்பட்டவங்களோட கதி என்ன? புத்தர் அடுத்த சூத்திரத்துல துர்புத்தி கொண்ட மூடன் தனக்குத்தானே எதிரியாகி தீய செயல்களை செய்து அதன் கசப்பான பலனை அனுபவிக்கிறான்னு சொல்றார். இது ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே. ஆமா. ஒருத்தன் தனக்குத்தானே எப்படி எதிரியாக முடியும்? விளக்குகிறார். சரி. நம்ம பொதுவா பாவம்னா என்ன நினைப்போம்? இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யறது, கடவுளோட கட்டளையை மீறுறதுன்னு நினைப்போம். ஆனா புத்தர் சொல்றார், பாவங்கிறது முதல்ல உனக்கு நீயே செஞ்சுக்கிற தீங்கு. அது ஒரு தற்கொலை முயற்சி, ஆத்மகாத். அதேதான்.
நீங்க ஒருத்தர் மேல கோவப்படும்போது அந்த விஷம் முதல்ல உங்களை தான் தாக்குது. நீங்க பொறாமப்படும்போது அந்த நெருப்பு முதல்ல உங்களை தான் சுடுது. மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அது ரெண்டாவது தான். அப்போ நம்ம துன்பங்களுக்கு காரணம் நாம தான், வெளியில யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? கடவுள் தண்டிப்பார், நரகத்துக்கு போவோங்கிறதெல்லாம் இல்லையா? அதுதான் புத்தரோட பார்வை. இங்க உங்களை தண்டிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு கடவுள் உட்கார்ந்துகிட்டு இல்ல. அப்போ வாழ்க்கை ஒரு சனாதன நியமம், அதாவது ஒரு நிரந்தரமான பிரபஞ்ச விதியின்படி இயங்குது. அந்த விதியோடு இசைந்து வாழ்ந்தா அது சொர்க்கம். அந்த விதியிலிருந்து விலகி போனா அதுவே நரகம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நீங்க நெருப்புல கைய வச்சா சுடும். இது நெருப்போட இயல்பு. உங்களை தண்டிக்கிறதுக்காக அது சுடல. அதே மாதிரி நீங்க கோபம், பொறாமை, வெறுப்புன்னு வாழ்ந்தா வாழ்க்கை துன்பமா இருக்கும். இதுதான் விதி. இது ஒரு பெரிய பொறுப்பை நம்ம மேல வைக்குது. நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் முழு பொறுப்பு. சரி, நாம விதியை விட்டு விலகி போறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஓஷோ ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பம் ஒரு வெப்பமானி மாதிரின்னுங்கிறாரு. தெர்மோமீட்டர் மாதிரி. ஆமா, உங்களுக்கு காய்ச்சல் வந்தா வெப்பமானி அதை காட்டுது. நீங்க வெப்பமானிய உடைக்கிறதுனால காய்ச்சல் போயிடாது. அது ஒரு அறிகுறி. கரெக்ட். அதே மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு துன்பம், மன அழுத்தம், துக்கம் வருதுன்னா அது ஒரு அறிகுறி. என்ன அறிகுறி? நீங்க சரியான பாதையை விட்டு பிரபஞ்ச விதியிலிருந்து விலகி போறீங்கன்னு அது உங்களுக்கு சொல்லுது. அப்போ துன்பம் வரும்போது மத்தவங்களையோ சூழ்நிலையையோ குறை சொல்லாம நம்மள நாம செக் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஒருவேளை நான் கோபத்தால் எரிஞ்சா அந்த வெப்பமானி என்ன சொல்லுது? அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெப்பமானி சொல்லுது, உன்னோட ஆற்றல் தப்பான வழியில போகுதுன்னு. கோபங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல். அதை அழிவுக்கு பயன்படுத்தும் போது அது துன்பத்தை கொடுக்குது. அதே ஆற்றலை கருணையா, அன்பா மாத்தும் போது அது ஆனந்தத்தை கொடுக்கும். பேராசையோட ஆற்றலை தானாகவும், வெறுப்பின் ஆற்றலை அன்பாகவும் மாற்ற பழகிக்கணும். துன்பங்கிறது எதிரி இல்ல, அது ஒரு வழிகாட்டி. ஆக இந்த முழு உரையாடல்ல இருந்தும் எனக்கு புரியறது என்னன்னா, சத்சங்கத்தோட உண்மையான சக்திங்கிறது வெறும் அறிவை பரிமாறிக்கிறதுல இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் பரிமாற்றம். அதுல நம்ம புத்திய ஓரம் வச்சுட்டு இதயத்தை திறந்து ஒரு நாக்க போல உணர்திறனோட இருந்தா மட்டும்தான் அந்த மாற்றத்தை உணர முடியும். ஆமா. துன்பத்தை ஒரு தண்டனையா பார்க்காம நம்மள சரி செய்யற ஒரு வழிகாட்டியா பார்க்கணும். இதுதான் இந்த ஆடியோ பதிவோட சாராம்சம்னு நினைக்கிறேன். மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. ஓஷோ கவிஞருக்கும் ரிஷிக்கும் உள்ள வேறுபாட்டை ரொம்ப அழகா விளக்குறார். அது என்ன வேறுபாடு? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஓஷோ சொல்றார், கவிஞன் என்பவன் உண்மையின் தரிசனத்தை கனவில் காண்பவன். கனவில் காண்பவனா? ஆமா. அவனுக்கு உண்மையின் ஜலக்கிகள், அதாவது சிறு துளிகள் கிடைக்கும். ஆனா அது அவன் முழுமையான விழிப்பு நிலையில இருக்கும்போது கிடைக்காது. ஒருவித மயக்க நிலையில, ஒரு கனவுல கிடைக்கும். அதனால அவனோட வார்த்தைகள் ரொம்ப அழகா கவித்துவமா இருக்கும். ரிஷி என்பவர் விழித்திருக்கும் போதே முழுமையான பிரஜையுடன் அந்த உண்மையை நேரடியாக அனுபவிப்பவர். ஓ. அவர் கனவு கண்டதை சொல்லவில்லை, அவர் கண்டதை, வாழ்ந்ததை சொல்கிறார். அதனால அவரோட வார்த்தைகள்ல கவித்துவத்தை விட சத்தியத்தோட சக்தி அதிகமா இருக்கும். இது ஒரு ஆழமான சிந்தனை. கவிஞன் கனவு காண்கிறான், ரிஷி நேரில் காண்கிறார். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய இந்த ஞான தேடல்ல நீங்க ஒரு கவிஞனை போல அழகான வார்த்தைகளையும் மத்தவங்களோட அனுபவங்களையும் புத்தக அறிவையும் சேகரிச்சு அந்த அறிவை வச்சே ஒரு கனவுலகை கட்டி அதிலேயே திருப்தி அடைஞ்சுக்கிறீங்களா? இல்லை. இல்லை. உங்க இதயத்தை துறந்து ஒரு நாக்க போல உணர்திறன் மிக்கவராக்கி ஒரு ரிஷிய போல உண்மையை நேரடியாக சுவைத்து பார்க்கும் சவாலை ஏற்க தயாராக இருக்கிறீர்களா? கரண்டியா, நாக்கா? நீங்க யார் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்யணும்.